நடந்து கொண்டிருக்கிறாய். அழக வேண்டாம் மகளே. அம்மா, நம்ம தந்தையார் இறந்துட்டாரு. இந்த நேரத்தில் எனக்கு பட்டாபிஷேகம். அம்மா, அரச குலத்துல முதல் மகளுக்கு பட்டாபிஷேகம். இது அரச குலத்தின் வரம்பு. அண்ணன் இருக்கும்போது எனக்கு எதுக்கு பட்டாபிஷேகம்? அண்ணனா? அதெல்லாம் இருக்கட்டும் மகனே. உனக்கு பட்டாபிஷேகம் வளரும் விழா. ஆனா உன்னோட நன்மைக்கு என் மகன் நல்லா இருக்கிற மாதிரி தான் நான் செய்யறேன்ப்பா. அம்மா, என்னமா சொல்ற மகனே? உன் அண்ணனாகப்பட்ட ராமச்சந்திரமூர்த்தி 14 வருடம் தானே வனவாசம் என்று வாழ வேண்டும். என் மகனாகப்பட்ட நீ பரதன் 14 வருடம் இந்த நாட்டை ஆள வேண்டும் அப்படி என்று ராமச்சந்திரமூர்த்திக்கு கட்டளையிட்டு ராமச்சந்திரமூர்த்தி ஆகப்பட்டவர் காடு வனவாசம் சென்று விட்டார். அதனால விழுந்தால் உனக்கு பட்டாபிஷேகம் நடத்த வேண்டும். மகனே. அம்மா, தன்னுடைய மகன் இந்த நாட்டை பட்டம் கட்டி ஆளணும். தன்னுடைய அக்கா மகன் வனவாசம் காட்டுக்கு போகணும். ஏனென்றா தன்னுடைய மூத்த மகன் இங்க இருந்தானா இது குடிமக்கள்லாம் சம்மதிக்க மாட்டாங்க. ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு தான் இந்த நாட்டை பட்டம் கட்ட வேணும் அப்படி என்று குடிப்படைகள் எல்லாம் சொல்லுவார்கள். அதனால இங்க நீ இருக்க கூடாது அப்படின்னு அண்ணனை காட்டுக்கு அனுப்பி விட்டேன். எல்லாம் உன்னோட சந்தோஷத்துக்கு உன் நன்மைக்காக நான் செஞ்சிருக்கிறேன். உன்னை பெத்த அம்மா நான் உனக்காக செஞ்சிருக்கிறேன். தன்னுடைய மகன் இந்த நாட்டை ஆண்டா எனக்கு பெருமை. உனக்கு பெருமை. தன்னுடைய ராஜாவுடைய அம்மா பரதராஜனோட அம்மாவாகப்பட்ட கைகை அப்படின்னு ஊரெல்லாம் புகழ்ந்து பேசுவாங்க. என்ன கையெடுக்கும், என்னை பார்த்து கண்டு கும்பிடுவாங்க. சாமி ஏண்டா இவ்வளவு காலமா தன்னுடைய அண்ணன் தான் இந்த நாட்டை ஆளும். நாங்கெல்லாம் கைகட்டி அவள் வேலை செய்யணும்னு பல கனவுகளை கண்டிருந்தோம். அம்மா, எங்க அண்ணன் காட்டுக்கு போய்விட்டாரா? அம்மா, ஏண்டா கண் கலங்குற? ஆமா, நாங்க குறைந்தம்மா கண்ணட காட்டுக்கு போ 14 ஆண்டு அப்படின்னு சொல்ல உனக்கு எப்படி அம்மா மனம் வந்தது? எங்க அப்ப தானா சாகல, எங்க அண்ணன் காட்டுக்கு போன செய்தி கிட்டியதும் எங்க அப்பா
அநியாயமா கொண்டுட்டாடி. அதனாலதான் எங்க அம்மா செத்துருக்கணும். அம்மா நீ பெண்ணா தாயா? உன்னை பெத்த தாய் என் மகன் நல்லா பிழைக்கணும் மட்டும் நான் ஆசைப்படுறேன். சூரிய குலத்துல வாக்கப்பட்டு தன்னுடைய மாதா இந்த நாட்டை ஆளுகிற ஆதங்கத்துல பெட்டாதா மகனா பெறாவிட்டா மகன் இல்லையா? எப்படி அம்மா அண்ணனை காட்டுக்கு போட்டு சொல்லது உனக்கு மனம் வந்தது? எப்படி வந்தது? ஏண்டா என் மகன் இந்த அயோத்தி ஆண்டதை எனக்கு பெருமையா இருக்கும். அதனாலதான் ராமச்சந்திரமூர்த்தி இருந்தா குடிப்படைகள் எல்லாம் ராமச்சந்திரமூர்த்திக்கே பட்டாபிஷேகம் கட்டுன்னு சொல்லுவாங்களா, காணகத்துக்கு அனுப்பினேன். உன்னை பெத்த தாயின்னு சொல்வதற்கு நான் வெட்கப்படுறேன். இந்த அண்ணா இல்லாத இந்த மனைவி அயோத்தி மாநகரத்துல ஒரு மனது நான் பட்டம் கட்ட முடியாது. அம்மா சொல்லக்கூடிய வார்த்தை கேளு. அப்படி அப்படி தாய் சொல்லை கேட்போக தாய் சொல்லை கேளாத பிள்ளைகள் அது தருதல பிள்ளையா? அது நல்ல அம்மாவுக்கு. நீ அப்படி கிடையாது. அம்மா கஜானா சாவியெல்லாம் நம்ம கைக்கு வரும். இந்த நாட்டை தன்னுடைய மகன் பட்டம் கட்டி ஆண்டா தன்னுடைய மகாராஜனுடைய அம்மா அப்படின்னு பெருமையா ஊரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கலாம். அப்படி என்பதற்காக எங்க அப்பாவை கொண்டதும் அல்லாத இந்த நாட்டை பட்டம் கட்ட வேண்டுமா? அப்பன் சத்த என்ன ஆறு சத்த என்ன? நீ நாட்டை ஆளும் போது நான் கஷ்டப்பட்டேன். பஞ்சமா பாதகி பசுத்தோல் ஓத்து புளிய இத்தனை நாளா உதட்டுல உறவும் உள்ளத்துல பகை வைத்தல்லவா நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிற. அம்மா எங்க அண்ணன் போன காட்டுக்கே நானும் புறப்படுறேன். நிறுத்தல. தாய் சொல்லிய வார்த்தை கேட்டு இந்த நாட்டை குடிக்கிற அயோத்தியை பட்டம் கட்டு அரசாண்டு வாண்டுவா மகனை. எங்க அண்ணன் இல்லாத இந்த நாட்டுல ஒரு பொழுது இந்த நாட்டை நான் பட்டம் கட்ட முடியாதப்பா. புறப்படுவே எங்க அண்ணனை கொண்டு வந்து இந்த அயோத்தி மாநகரத்துக்கு அரசனாக்கரை. பரதா உன் புத்தி கெட்டு விட்டது. உன் வேடியெல்லாம் சவாதி சந்தனமா மணக்குமணன் இந்த தாய் ஆசைப்படுறேன். நீ சாக்கடை தண்ணிதான் மேல மணக்குமணு நீ ஆசைப்படுற. உன் தலையில எடுத்து அப்படித்தான் என் முகத்துல முடிக்காத. ஏய் போடா. இந்த தாய் பேச்சு என்ன கேட்கலையோ நீ என் முகத்துல முடிக்காத போ.